ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல நாங்க சூத்திரங்களை பற்றி படிச்சோம். அதாவது ஆஹ், ரெண்டுக்கு மேற்பட்ட காரணிகள் இருந்துச்சுன்னா நாங்க அதை எப்படி எழுவாயாக மாற்றி அதன் பெறுமதியை காணலாம் என்று இன்றைக்கு ஒரு உருவத்தை பற்றி படிப்போம். வட்டம். நீங்க இது கிரேட் 8ல படிச்சிருப்பீங்க. வட்டத்தின் பரிதி என்றா என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பரிதி என்று யாராவது ஒரு ஆள் இல்லையா? ஞாபகம் இல்லை. ஓகே. அப்ப நாங்க அந்த என்ன ஒரு வட்டத்தை பற்றி படிப்போம் இன்னைக்கு. ஆஹ், நாங்க கிரேட் 8ல படிச்சத நினைவு கூறுறா ஒரு வட்டத்தை எடுத்துக்கொண்டோம்டா இந்த வட்டத்தை எடுத்துக்கொண்டோம்டா இந்த வட்டத்துக்கு நடுவுல ஒரு புள்ளி இருக்குதாங்க, புள்ளி ஓ. வட்டத்துக்கு நடுவுல இருக்கிற புள்ளிக்கு பேர் மையம். இந்த வட்டத்தின் மைய புள்ளிக்கும் வட்டத்தின் இந்த விளிம்பையும் ஒரு நேர்கோடு இணைத்தா அதுக்கு பேர் ஆரை. இந்த மையத்துக்கூடாக வட்டத்தின் விளிம்பு 2 புள்ளிகளை இணைத்தால் இதுல நான் காட்டியிருக்க பிசி, அதுக்கு பேர் விட்டம். ஒரு வட்டத்தின் 2 விளிம்புகளை மையத்துக்குறால போகாம ஒரு நேர்கோடு காட்டிச்சுண்டா பிக்யூ, அதுக்கு பேர் நான். இது படிச்ச ஞாபகம் இருக்கா 8ஆம் வகுப்புல? இப்ப இந்த வட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னா பிக்யூ, அதுக்கு என்ன பேர்? வெரி குட், வெரி குட். ஏஓ, அதுக்கு என்ன பேர்? ஓகே. இந்த புள்ளி ஓக்கு என்ன பேர்? வெரி குட். கோடு பிசிக்கு என்ன பேர்? விளங்குச்சா? ஒரு வட்டத்தை நாங்க பற்றி படிக்கிற நேரம் இந்த விடயத்தை எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சரியா? சாரி. அப்ப இதுல 3 உதாரணங்கள் கொடுத்திருக்கிறேன். 5 சென்டிமீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்டத்தின் விட்டத்தின் நீளம் யாது? ஒரு வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டர் என்றால் அதன் விட்டத்தின் நீளம் என்ன? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். ஏனென்றா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மையத்துல இருந்து இந்த வட்டத்தின் விளிம்புக்கு வாரது ஏஓ. அது ஏஓவும் பிஓவும் சமனா? ஏஓவும் பிஓவும் சம நீளமா? ஆமா சார். ஏஓவும் சிஓவும் சம நீளமா? ஆமா சார். அதாவது ஒரு வட்டத்துல மையத்துல இருந்து அந்த விளிம்புக்கு ஒரு கோட்டை கீறினால் அந்த கோட்டின் நீளம் ஆரை சமன். ஆகவே இந்த விட்டம் பிசி என்ற விட்டம் 2 ஆறுகளை அடக்கியுள்ளது. அதாவது பிஓ ஓசி. விளங்கிச்சாது? பிசி என்ற விட்டம் 2 ஆரைகளை கொண்டுள்ளது, பிஓ ஓசி. ஆகவே ஒரு வட்டத்தின் ஆரை 5 சென்டிமீட்டர் என்றால் அதன் விட்டம்
2 தர 6 10. 7 சென்டிமீட்டர் விட்டமுள்ள வட்டத்தின் ஆரை யாது? 3.5 சென்டிமீட்டர் சார். 3.5 அதன் அரைவாசி. விட்டத்தின் அரைவாசி தான் 6 இல்லையா? 6 2 மடங்கு வந்து விட்டம், விட்டத்தின் அரைவாசி 6. அது விளங்கிச்சா உங்களுக்கு? யாருக்கு விளங்கல அது? ஓகே. அப்ப நாங்க பார்ப்போம் பரிதி என்றா என்ன. பரிதி என்றா இந்த வட்டத்தின் சுற்றளவு. விளங்கிச்சா? இந்த 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 சுற்றளவை தான் நாங்க பரிதி என்று சொல்லுவோம். அப்ப நாங்க பார்ப்போம் இந்த வட்டத்தின் சுற்றளவு எப்படி காண்றது. இதுல ஒரு உதாரணம் கொடுத்திருக்கு. அதாவது நீங்க ஒரு வட்டத்தை கறி அதன் பரிதியையும் விட்டத்தையும் நீங்க ஒரு இதுல கொடுத்திருக்க உதாரணத்துக்கு நீங்க கீறி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபாய் நாணயம், ஒரு தகரப்பட்டியின் மூடி ஒவ்வொன்று அடுத்து கீறி நீங்க அதன் வட்டத்தின் பரிதி அதாவது சுற்றளவை அளந்து பார்த்து அதே நேரம் அதன் விட்டத்தையும் அளந்து எடுத்தீங்கன்னா அதன் பரிதிக்கும் அதன் விட்டத்துக்கும் ஒரு தொடர்பு தெரியும் உங்களுக்கு. வேறு வட்டங்களுக்கு நீங்க அதன் பரிதியையும் விட்டத்தையும் அளந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிதிக்கும் விட்டத்துக்கும் ஒரு தொடர்பு உங்களுக்கு தெரியும். அந்த தொடர்புக்கு பேர் பை. அதாவது அந்த பையின் பெருமானம், அந்த தொடர்பு வந்து 22/7 என்ற ஒரு தொடர்பு வரும். 22/7 என்ற ஒரு தொடர்பு வரும். அதாவது பரிதியின் கீழ் விட்டம், பரிதியின் கீழ் விட்டம், பரிதியின் கீழ் விட்டம். நீங்க ஒவ்வொரு வட்டங்களுக்கு நீங்க பரிதியை விட்டத்தை எடுத்தீங்கன்னா அதன் பெறுமதி 3.14 அல்லாட்டி 22/7 என்று வரும். அந்த 22/7 என்ற பெறுமதியை நாங்கள் பை என்று கூறுவோம். அதாவது இந்த இதுல கொடுத்திருக்கிற எழுத்து இது உங்களுக்கு தெரியுதா ஸ்கிரீன்ல? ஆமா சார். அதுக்கு பேர் பை. அதன் பெறுமதி வந்து 22/7. அது நீங்க தெரிஞ்சிருக்கணும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? அப்ப இது இந்த சியின் கீழ் டி வந்து பை. சி வந்து என்ன இதுல? டி வந்து என்ன? விட்டம். விட்டம். ஆகவே பரிதியின் கீழ் விட்டம் சமன் பை. ஆகவே பரிதி வந்து என்ன நாங்க படிச்சுட்டோம். அதாவது ஒரு காரணியை எழுவாயாக மாற்றி மற்ற காரணிகளை அதன் சமன்பாட்டுக்கு கொடுக்கிறது நாங்க சூத்திரங்கள் என்று லாஸ்ட் கிளாஸ் படிச்சிடாங்க. அப்ப சியின் கீழ் டி வந்து பை. ஆகவே சி வந்து என்ன? பை தர டி. இது விளங்கிச்சா அவங்களுக்கு? இதுல கொடுத்திருக்கிறது. ஆமா சார். சி சமன் சியின் கீழ் டி வந்து பை. சி சமன் பை தர டி. டி வந்து என்னத்துக்கு சமன்? டிக்கு என்னன்னு சொல்றாங்க பேர்? என்ன பேர்? விட்டம் சார். விட்டம். அந்த விட்டத்தை ஆரை மூலமாடுறன்னா என்னன்னு எழுதுவீங்க? டி சமன் எத்தனை ஆரை? 2 ஆரை சார். 2 ஆரை. அப்ப ஆரை நாங்கள் ஆர் என்று எடுத்தோம்னா இந்த பரிதி வந்து ஒரு வட்டத்தின் பரிதியை நாங்கள் சி சமன் பை டி என்று எழுதலாம். அது விட்டத்தின் மூலம். அல்லாட்டி நாங்க ஆரையின் மூலம் கொடுக்கிறோம்னா பரிதி சமன் பை தர 2 ஆர். ஆர் வந்து ஆரை என குறிப்படும்.
விளங்கிச்சா? ஆகவே நாங்க இதுல ரெண்டு சமன்பாடுகளை எடுக்கலாம். ஒரு வட்டத்தின் பரிதி சி சமன் பை டி, டி வந்து விட்டம், அல்லது சி சமன் பை 2r, அதை நாங்க 2πr என்று எழுதலாம். ஆர் வந்து என்னத்துக்கு சமன்? ஆர் வந்து ஆரை. ஆர் வந்து ஆரைக்கு சமன். இந்த ரெண்டு சமன்பாடும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு வட்டத்தின் பரிதி, அதாவது ஒரு வட்டத்தின் சுற்றளவை எப்படி காண்றது என்று ரெண்டு சமன்பாடுகள் இருக்கு. ஒன்று விட்டத்தை வைத்து காணலாம், அல்லாட்டி அதன் ஆரையை வைத்து காணலாம். ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? இல்ல சார். அப்படி ஒரு கேள்வியும் இல்லாட்டி இந்த உதாரணத்தை செய்யுங்க. இப்ப இந்த முதலாவது உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீங்க இதுல இருக்கிற கேள்வியில செய்யலாம். 7 சென்டிமீட்டர் ஆரையுள்ள வட்டத்தின் பரிதியை காண்க. பைக்கு பதிலா 22/7 என பயன்படுத்துக. சில நேரம் கேள்வியிலே தருவினம் பையின் பெறுமதி என்னன்னு, சில நேரம் சில கேள்விகள்ல பையின் பெறுமதி தரப்படாது. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பை வந்து 22/7 என்று தெரிந்திருக்க வேணும். அப்ப எங்களுக்கு நாங்க ரெண்டு சமன்பாடுகள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து விட்டத்தை வைத்து கண்டுபிடிக்கிறது, பரிதி வந்து πd, அல்லாட்டி ஆரையை வைத்து கண்டுபிடிக்கிறது, பரிதி வந்து 2πr. இப்ப இதுல என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? எங்களுக்கு ஆரையா விட்டமா தரப்பட்டுள்ளது? ஆரை சார். ஆரை. ஆகவே நாங்க இந்த சமன்பாடை யூஸ் பண்ணலாம். பரிதி சமன் 2πr, பரிதி சமன் 2πr. 2 தர பைக்கு பதிலா என்ன பெறுமதியை பிரதியிடுவீங்க? 22/7 தர ஆருக்கு பதிலா என்னத்தை பிரதியிடுவீங்க? அதன் ஆரை 7 சென்டிமீட்டர். ஆகவே 2 தர 22/7 தர 7. இந்த 7 வெட்டுப்பட்டா 2 தர 22, அதாவது அதன் பரிதி வந்து 44 சென்டிமீட்டர். விளங்கிச்சா இது? ஓகே. அப்ப நீங்க இதன் ரெண்டாவது உதாரணத்தை செய்யுங்க. ஆரை 21 மீட்டர். அது பின்வரும் அளவுகளை ஆரையாக விட்டமாக கொண்டுள்ள வட்டங்களின் பரிதியை காண்க. இரண்டாவது உதாரணத்தை செய்யுங்க. 21 சென்டிமீட்டர் வந்து அதன் ஆரை 2πr, அதாவது பரிதி வந்து ஒரு வட்டத்தின் பரிதி வந்து 2πr. 2க்கு பதிலாக 2πr ஆரையை பெற்றி வச்சிருக்கோம்னா 2 பைக்கு பதிலாக 22/7 தர ஆரையின் பெறுமதி என்ன? இரண்டாவது உதாரணத்துல 21. ஆகவே சி சமன் இந்த 7ஐயும் 21ஐயும் சுருக்கலாம். 7ஐயும் 21ஐயும் சுருக்கிறோம் என்றால் 22 தர 7 3 21. அப்ப அதுல என்ன சுருக்கணும்? 3 2 வரும். ஆகவே சி சமன் 132 சென்டிமீட்டர். 132 சார். 132 மீட்டர் சார். விளங்கிச்சா? ஆமா சார். நான்காவது உதாரணத்தை செய்யுங்க. ஆரை 17.5 மீட்டர். முடிச்சிட்டேன் சார்.
முடிச்சிட்டேன் சார். பரிதி வந்து இதுல ஆரை கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே 2 பை ஆர் என்று யூஸ் பண்ணலாம். 2 2 தர 22 அதன் ஆரை வந்து 17.5 10.5 சார். நான் நான்காவது உதாரணம், நீங்க நான்காவது உதாரணமா மூன்றாவது உதாரணமா செய்த? நீங்க 4வது சார். நான்கு, பரவாயில்ல, அது பரவாயில்ல. நீங்க மூன்றாவது செய்திருந்தா மூன்றாவது படி 10.5, நான்காவது செய்திருந்தா 17.5. 2 தர 22. இந்த 7ஐயும் 17.5ஐயும் சுருக்கலாமா? ஆமா சார். அப்ப 7ஐயும் 17.5ஐயும் சுருக்குனா என்ன விட வரும்? தமிஷ்கா சொல்லுங்க. சார் செய்யல சார். ஓகே, எனக்கு செய்தி சொல்லுங்க என்ன விட? 2 சார். 2 17.5 7ஆல வகுத்தா 5 சார். 5 சார் 2.5 சார். 2.5 17.5 7ஆல வகுத்தா என்ன? 7 தர 1 எவ்வளவு? 7 சார் நான் பின்னத்தை செஞ்சு வச்சிருக்கேன் சார். 17.5 வந்து பின்னத்துல கொடுத்து செஞ்சிருக்கோம் சார். அந்த 7 உடன் 1 கீழ் 2 அதை வந்து பின்னத்துல செஞ்சிருக்கேன் சார். ஓகே, தட்ஸ் ஃபைன், அது பரவாயில்ல. ஓகே, இப்ப 17.5 நாங்க 7ஆல வகுத்தா 7 தர 1 வந்து 7, 7 தர 2 வந்து 14, 7 தர 3 எவ்வளவு? 21 சார். 21 17.5 வந்து சரியா 14க்கும் 21க்கும் நடுவுல இருக்கு இல்லையா? ஆமா சார். ஆமா சார். சரியா? அதாவது 2.5, அதாவது 2 மில்ல 3 மில்ல அதுக்கு நடுவுல 2.5 இல்லையா? ஆகவே 22 தர 2.5 என்று எழுதலாம். இது விளங்கிச்சா உங்களுக்கு? ஆமா சார். ஆமா சார். ஆகவே சி சமன் 22 தர 2.5 வந்து 44, 44 தர 11 55, 55 தர 2 110. 110 வந்துச்சு அவங்களுக்கு விட? ஆமா சார். ஆமா சார். ஓகே வந்துச்சு சார். ஓகே, ஷபர்ணிகாக்கு விளங்கிச்சாது? ஓகே, அவினாஷ் இல்ல. உங்களுக்கு விளங்கிச்சா அவினாஷ்? ஆமா சார். அப்ப நாங்க ஆரையை வைத்து எப்படி நாங்க ஒரு வட்டத்தின் பரிதியை காணலாம் என்று படிச்சிட்டோம். இப்ப நாங்க பார்ப்போம் உதாரணம் 5ல இருந்து 8 மட்டும். இந்த 5ல இருந்து 8 மட்டும் அவர்கள் விட்டத்தை கொடுத்திருக்கிறார்கள். விட்டத்தை கொடுத்தா நாங்க அதை ஆரையா மாற்றி கண்டுபிடிக்கலாம். இந்த விட்டத்தின் அரைவாசி 6. அல்லாட்டி நாங்க இந்த சமன்பாட்டை யூஸ் பண்ணலாம் விட்டத்துக்கு. சி சமன் பை டி. அப்ப நீங்க இதுல 5வது உதாரணத்தை செய்யுங்க. சாரி 6வது உதாரணம். விட்டம் 28 சென்டிமீட்டர். அந்த வட்டத்தின் பரிதியை கண்டு சொல்லுங்க. விட்டம் வந்து 28 சென்டிமீட்டர். கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே, டி சமன் 22x7 டி. டி வந்து விட்டம். ஆகவே சி சமன்
22/7 தர உதாரணம் 6 படி டி வந்து 28 மீட்டர். ஆகவே சி சமன் 22 தர 28/7. அதை சுருக்கலாம். 28/7 சுருக்குனா என்ன விட வரும்? 4 சார். 4 சார். 4. ஆகவே 22 தர 4. ஆகவே வட்டத்தின் பரிதி 88 மீட்டர். விளங்கிச்சா? ஆமா ஆமா சார். சார். Okay. ஆமா சார். அப்ப இது 8வது உதாரணத்தை எனக்கு செய்து விட சொல்லுங்க. 8வது உதாரணம் விட்டம் வந்து 3 1/9. சார் எனக்கு விட்டம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல சார். எதுல நீங்க சொல்றீங்க? சார் கவரேஜ் ப்ராப்ளம்னால அது வந்து ஒழுங்கா விளங்கல சார் விட்டம் கண்டுபிடிக்கிறது. விட்டம் வந்து 6 2 மடங்கு. இதுல 6 AO BO 6 CO 6 விட்டம் வந்து BC. அப்ப 6 6 என்றால் விட்டம் வந்து 2R அல்லாட்டி D என்று கூறப்படும். அப்ப விட்டம் வந்து அந்த நேர்கோடு மையத்துக்குறால போற நேர்கோடு தான் விட்டம். இது 6. அப்ப ஒரு 6 வைத்து பரிதி காண்றா பரிதி சமன் 2πr. R வந்து 6க்கு சமன். விட்டத்தை வச்சு காண்றா 6 வந்து 6 2 மடங்கு தான் விட்டம். ஆகவே பரிதி வந்து πd. D வந்து விட்டம். அதன் அரைவாசி வந்து 6. ஒன்றில் 2πr என்று யூஸ் பண்ணலாம், அல்லாட்டி πd என்று யூஸ் பண்ணலாம். விளங்கிச்சா? அது 6க்கும் விட்டத்துக்கும் இருக்கிற சம்பந்தம். ஓகே. ஆகவே நாங்க இந்த விட்டத்தை வைத்து கண்டுபிடிக்கிறேன்டா 6 வைத்து கண்டுபிடிக்கிறேன்டா C சமன் 2πr என்று சொல்லலாம், அல்லாட்டி C சமன் πd என்று சொல்லலாம். C சமன் πd என்றா பைக்கு பருமதி 22/7. D வந்து விட்டம். இந்த 4வது உதாரணத்துல விட்டம் வந்து 28 சென்டிமீட்டர். ஆகவே Dக்கு பதிலா 28 பிரதியிட்டம் என்றா 22/7 தர 28. 28 மேலையும் சுருக்குனா 4. 22 தர 4 வந்து 88 சென்டிமீட்டர். விளங்கிச்சா? சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஓகே. இதுல 8வது உதாரணத்தை எல்லாரும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. என்ன விடையண்டு? வட்டத்தின் பரிதி π தர D. D வந்து விட்டம். பையின் பெருமதி 22/7. விட்டம் வந்து 3 1/9 மீட்டர். அதை சுருக்கி 3 1/9 வேற என்ன மாதிரி எழுதலாம்? 28/9 சார். அதாவது 3 தர 9 27. 27 சக 1 28. 28/9 என்று எழுதலாம். விளங்கிச்சா? ஆமா சார். ஓகே. 28/9. இப்ப நாங்க இந்த 7ஐயும் 28ஐயும் சுருக்கலாம். என்ன விட வரும்? 7ஐயும் 28ஐயும் சுருக்குனா 4 சார். 4. அதாவது 22/1 தர 4/9 என்று எழுதலாம் இல்லையா? ஆமா சார். ஓகே. அப்ப 22 தர 4 எவ்வளவு? 88 சார். 88. 1 தர 9 9. 9 சார். 88/9. அதை சுருக்குனா என்ன வரும்?
9 7 கீழ் 9 சார். 9 தர 9 வந்து 81. ஆகவே 9 88 81 போனா 7 7 கீழ் 9. விளங்கிச்சா இது? ஆமா சார். ஓகே. யாருக்கும் இதுல டவுட் இருக்கா? இல்ல இல்ல சார். ஓகே. அப்ப ஒரு முழு வட்டத்தின் பரிதியை எப்படி காண்றது நாங்க இப்ப படிச்சுட்டோம். 2 சமன்பாடுகள் படிச்சோம். ஒன்று ஆரையை வைத்து சி சமன் 2πr, ஒன்று விட்டத்தை வைத்து சி சமன் πd. இப்ப நாங்க பார்ப்போம் ஒரு அரை வட்டத்தின் பரிதியை சுற்றளவை எப்படி காண்கிறது. ஒரு அரை வட்டம், முழு வட்டம் இல்ல, அரை வட்டம் கொடுக்கப்பட்டிருந்தால் அதன் சுற்றளவை எப்படி காணலாம்? சரியா? ஒரு முழு வட்டத்தின் பரிதி என்ன? ஆரையில் கொடுக்கிறன்னா ஒரு முழு வட்டத்தின் பரிதியை எப்படி எழுதலாம்? 2πr சார். 2πr. அதாவது இந்த சுற்றளவை காண்றதுக்கு 2πr முழு வட்டத்திலே. அரை வட்டத்தின் சுற்றளவு இதை காண்றா அப்ப என்னவா வரும்? அதன் அரைவாசி இல்லையா? ஆமா சார். முழு வட்டத்துக்கு 2πr. ஆகவே அரை வட்டத்தின் இந்த நேர்கோடு இல்லாம இந்த அரை வட்டம் மாத்திரம் அதன் சுற்றளவை காண்றா முழு வட்டத்தின் அரைவாசி. அப்ப முழு வட்டத்தின் நீளம் பரிதி 2πr என்றா அரை வட்டத்தின் வில்லின் நீளம் 2πr தர அரைவாசி, அதன் அரைவாசி. அது πr. அது விளங்கிச்சா உங்களுக்கு? ஆமா சார். யாருக்கு அது விளங்கல உங்களுக்கு? அதாவது ஒரு அரை வட்டத்துல அந்த வில்லின் நீளம் 2πr தர அரைவாசி, அதாவது அதன் நீளம் வந்து πr. ஆனா சில நேரம் கேள்வியில கேட்கலாம், இந்த வில்லின் நீளத்தை மாத்திரம் இல்ல, இந்த அரை வட்டத்தின் சுற்றளவு. இந்த அரை வட்டத்தின் சுற்றளவு வந்து இந்த அரை வில்லின் நீளம் சக அதன் விட்டம். விளங்கிச்சா? இதாவது இந்த உருவின் சுற்றளவு வந்து இந்த அரை வட்ட வில்லின் நீளம் சக இதன் விட்டம். விளங்கிச்சா அது? ஆமா சார். ஆகவே அரை வில்லின் நீளம் வந்து πr. அரை வில்லின் நீளம் வந்து πr. இந்த விட்டத்தின் நீளம் என்ன? 6 என்றா விட்டம் எவ்வளவு? 2r சார். 2r. சரியா? ஆகவே 2r. இந்த அரை வட்டத்தின் சுற்றளவை நாங்க πr தர சக 2r என்று எழுதலாம். இந்த 2rக்கு பதிலா விட்டத்தின் மூலம் கொடுக்கிறேன்னா என்னன்னு எழுதுவீங்க? πr சக d. விளங்கிச்சா? இது ஒரு டக்குன்னு வாட்சி சொல்லுங்க, உங்களுக்கு விளங்கிச்சாண்டு. அதாவது ஒரு அரை வட்டத்தின் வில்லின் நீளம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? πr மூலம். அதே நேரம் அது வில்லின் நீளம். இந்த உருவத்தின் சுற்றளவை காண்பதற்கு அந்த வில்லின் நீளத்தோட அதன் விட்டத்தை கூட்டணும். அந்த விட்டத்தை கூட்டுறதுக்கு ஒன்றில் 2r, அதாவது அதன் ஆரைகளின் 2 மடங்கு அல்லாட்டி அந்த விட்டத்தின் நீளத்தை கூட்டலாம். ஆரைகளின் 2 மடங்கு கூட்டினா πr சக 2r. விட்டத்தை கூட்டணும்டா πr சக d. விளங்கிச்சா? ஓகே. அப்படி என்றா அது உங்களுக்கு விளங்கி இருந்துச்சுன்னா இந்த உதாரணத்தை கண்டுபிடிங்க.
கேள்வி வந்து உருவில் காணப்படும் அரைவட்டத்தின் சுற்றளவை காண்க. இதன் சுற்றளவு அதாவது இந்த வில்லின் நீளம் சக இந்த நேர்கோடு. உங்களுக்கு வட்டத்தின் பரிதி தெரியும் 2πr. இது அரைவாசி வில்லின் நீளம். அவங்க 2πr தர அரைவாசி πr. நாங்க இதுல கண்டுபிடிச்சோம். அதை வச்சு சுருக்கி ஒன்றில் கண்டுபிடிச்சிட்டேன் சார். கண்டுபிடிச்சிட்டேன் சார். ஒன்றில் நாங்க சொல்லலாம் πr சக d அல்லாட்டி πr சக 2r. πr சக d அல்லாட்டி πr சக 2r. அரைவட்டத்தின் சுற்றளவு வந்து πr, πக்கு பதிலா 22/7 πr தர r வந்து 21/2 சக என்ன படிச்சோம்? நீங்க πrன் ஒன்றில் πr சக 2r என்று எழுதலாம், அல்லாட்டி πr சக d என்று எழுதலாம். இது தரும் அரை வில்லு. இந்த அரை வில்லின் சுற்றளவு சக இந்த நேர்கோடு அதாவது இதன் விட்டம். விட்டம் ஆல்ரெடி தரப்பட்டுள்ளது 21. சக 21. இந்த 7-21 சுருக்குனா என்ன வரும்? 22/1 தர 3/2 சக 21. 22 தர 3 வந்து 66. கேள் 1 தர 2 வந்து 2 சக 21. 62 2ஆல பிரித்தா 33 சக 21 சமன் 54 சென்டிமீட்டர். நீங்க அதன் அளவுகோலை கொடுக்கணும், அல்லாட்டி உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வராது. இதுல கொடுக்கப்பட்டுள்ளது சென்டிமீட்டர்ல. ஆகவே அதன் சுற்றளவு வந்து 54 சென்டிமீட்டர். விளங்கிச்சா? யாருக்கு இது விளங்கல இந்த உதாரணம்? இந்த உதாரணம் எல்லாருக்கும் விளங்கிச்சா? சார் எனக்கு விளங்கல சார். எது இதுல விளங்கல உங்களுக்கு? இந்த அரைவில்லின் அரைவில்லின் நீளம் கண்டுபிடிக்கிறது விளங்கிச்சா? அதுதான் சார் விளங்கல. ஓகே, ஒரு முழு வட்டத்தின் பரிதியை எப்படி காணுவோம்? 2πr அல்லது 2πd சார். ஓகே, 2πr அல்லாட்டி πd. 2πr எடுங்களேன், அது முழு வட்டம். ஆகவே அரைவட்டத்தின் நீளம் எவ்வளவு? 2πr-இன் அரைவாசி இல்லையா? ஆமா சார். அப்ப 2πr தர அரைவாசி. அதுல ரெண்டும் வெட்டுப்பட்டா மிகுதி எவ்வளவு? 1 சார். 1. ஆனா மிச்சமா இருக்கிறது வந்து πr இல்லையா? ஓகே சார். 2πr அதன் அரைவாசி என்ன? 2πr தர அரை. மேலே இருக்கிற ரெண்டும் கீழே அரைவாசியில இருக்கிற ரெண்டும் வெட்டுப்படும். அப்ப மிச்சம் எவ்வளவு? πr சார். πr. ஆகவே இந்த அரை வட்டத்தின் நீளம் வந்து πr-க்கு சமன். அதான் நாங்க இதுல காட்டியிருக்கிறோம்.
பையின் பெறுமதி என்ன? 22/7 தர. ஆர் வந்து என்ன? விட்டத்தின் அரைவாசி. இதன் விட்டம் எவ்வளவு? 21 அதன் அரைவாசி என்ன? 21/2. அப்ப இதுல நாங்க காட்டி இருக்கிறது, இந்த சிவப்பு நிறத்துல காட்டி இருக்கிறது வந்து இந்த அரை வில்லின் நீளம். அது விளங்கிச்சா அவினாஷுக்கு? ஆமா சார். அப்ப அரை வில்லின் நீளம் கண்டுபிடிச்சுதான். இந்த கேள்வி வந்து இந்த உருவின் சுற்றளவு, இந்த உருவின் சுற்றளவு வந்து இந்த அரை வில்லின் நீளம் சக இந்த விட்டம். அது நாங்க புறம்ப 21 இதுல காட்டியிருக்கோம். இது அரை வில்லின் நீளம், இது இந்த நேர்கோட்டின் நீளம். அப்ப அதன் சுற்றளவு வந்து அரை வில்லின் நீளம் சக இந்த நேர்கோட்டின் நீளம். விளங்குச்சா அவினாஷுக்கு? ஆமா சார். ஓகே. பேருந்து சுருக்குறது விளங்கிச்சா இதுல? அது விளங்கிடுச்சு சார். ஓகே ஓகே. இப்ப நீங்க இதன் 2வது உதாரணத்தை நீங்க செய்யுங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இத கொஞ்சம் வாட்சி செய்யுங்க கவனமா. உதாரணம் 2. 14 சென்டிமீட்டர் ஆரையும் 14 சென்டிமீட்டர் விட்டமும் உள்ள இரு அரை வட்டங்களை கொண்ட ஒரு கூட்டுரு இங்கே காணப்படுகிறது. அதன் சுற்றளவை காண்க. முதல் கேள்வியை விளங்கிக் கொள்ளுங்க. 14 சென்டிமீட்டர் ஆரை, 14 சென்டிமீட்டர் விட்டம். அப்ப சொல்லுங்க, இதுல எனக்கு சொல்லுங்க, 14 சென்டிமீட்டர் உள்ள ஆரை அதன் அரைவட்டம் வந்து இந்த பெரிய அரைவட்டமா இந்த சின்ன அரைவட்டமா? பெரிய அரை வட்டம் சார். அதாவது இந்த 14 சென்டிமீட்டர் கொண்ட ஆரையை கொண்டது வந்து பெரிய அரைவட்டம். விளங்கிச்சா? ஆமா சார். 14 சென்டிமீட்டர் உள்ள சென்டிமீட்டரை விட்டமாக கொண்ட அரைவட்டம் எது? இந்த சின்னது இல்லையா? இது 14, இதுவும் சமன். ஆகவே இதன் விட்டம் வந்து இந்த அரைவட்டத்துக்கு விட்டம் வந்து இது, இதுல இருக்கிற நேர்கோடு இந்த மையப்புள்ளி மட்டம், அதுதான் விட்டம். அதன் நீளம் வந்து 14 சென்டிமீட்டர். அது விளங்கிச்சா? ஆமா சார். ஆமா சார். இப்ப இதன் கேள்வி வந்து இந்த முழு உருவின் சுற்றளவு. இந்த முழு உருவின் சுற்றளவு என்ன? இந்த மைய பகுதியில இருந்து இந்த சின்ன அரைவட்டத்தின் வில்லின் நீளம் சக இந்த பெரிய அரைவட்டத்தின் வில்லின் நீளம் சக இந்த புள்ளியிலிருந்து மைய புள்ளிக்குள்ள இருக்கிற தூரம் இல்லையா? அதுதான் சுற்றளவு. இந்த உருவின் சுற்றளவு வந்து சின்ன வட்டத்தின் அரைவில் பெரிய வட்டத்தின் அரைவில்லின் நீளம் சக இந்த புள்ளியிலிருந்து மைய புள்ளியில இருக்கிற தூரம். விளங்கிச்சாது? அப்ப நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பெரிய அரைவட்டத்தின் வில்லின் நீளம் என்ன, இந்த சின்ன அரைவட்டத்தின் வில்லின் நீளம் என்ன, பேர்ந்து அதை இந்த நேர்கோட்டின் நீளத்தோட கூட்டினா உங்களுக்கு இந்த உருவின் சுற்றளவு கிடைக்கும். கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்போ நானும் கண்டுபிடிச்சிட்டேன் சார். இப்ப நாங்க முதலாவதாக இந்த பெரிய அரைவட்டத்தின் வில்லின் நீளத்தை காணும். பெரிய அரைவட்டத்தின் வில்லின் நீளம். அரைவட்டத்தின் வில்லின் நீளத்தை எப்படி காணலாம்?
அதை நான் பி அரை என்று போடுறேன். பிக் சர்க்கிள். எப்படி காணலாம்? பை பையா பை ஆர், அதாவது 22/7 தர ஆர். இந்த பெரிய வட்டத்தின் ஆரை எவ்வளவு? சரி, பெரிய அரை வட்டத்தின் ஆரை 14 சென்டிமீட்டர் சார். 14 சென்டிமீட்டர். அது விளங்கிச்சா எல்லாருக்கும்? ஆமா சார். ஓகே. ஆகவே அந்த அரைவில்லின் சுற்றளவு நீளம் 7 14 சுருக்குனா 2, 22 தர 2, 44 சென்டிமீட்டர். ஓகே. அதாவது இந்த பெரிய அரைவில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர். இப்ப நாங்க பார்ப்போம் சின்ன அரைவட்டத்தின் நீளம் என்ன? வில்லின் நீளம் பையார் ஸ்மால் என்று போடுறேன். 22 சென்டிமீட்டர் 22/7 ஆர். அதன் ஆரை எவ்வளவு? 7 சென்டிமீட்டர். எவ்வளவு? இதன் விட்டம் 14 சென்டிமீட்டர் சார். 14 சென்டிமீட்டர். ஆகவே ஆரை அதன் அரைவாசி. அது விளங்கிச்சா? ஆமா சார். 14 கீழ் சென்டிமீட்டரின் கீழ் 2, 22 சென்டிமீட்டர் சார். சரியா? இந்த 7ஐயும் 14ஐயும் சுருக்கலாம். இந்த 22ஐயும் 2ஐயும் சுருக்கலாம் இல்லையா? ஆமா சார். ஓகே. ஆகவே எஸ் சமன் 11 தர 2. எஸ் சமன் 22 சென்டிமீட்டர். அவினாஷிக்கு விளங்கிச்சாது? விளங்கிச்சு சார். ஓகே. அப்ப நாங்க பெரிய வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம் 44. சின்ன வில்லின் நீளம் கண்டுபிடிச்சிட்டோம் 22. இந்த உருவின் சுற்றளவு தான் கேட்டிருக்கு. இந்த உருவின் சுற்றளவு பெரிய வில்லின் நீளம் 44, சின்ன வில்லின் நீளம் 22. சக என்ன? இந்த மையப்புள்ளியிலிருந்து இங்க இருக்கிற தூரம் இல்லையா? ஆகவே சுற்றளவு, இந்த உருவின் சுற்றளவு 44 சென்டிமீட்டர். சக 22 சென்டிமீட்டர். சக 14 சென்டிமீட்டர். 44 சக 22 சக 14. கூட்டுத்தொகை 80 சென்டிமீட்டர். திருப்பி செக் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு விளங்கிச்சாண்டு இது? ஆமா சார். ஆமா சார். ஓகே. அதுதான் இன்னைக்கு நாங்க படிக்க வேண்டி இருந்தது, வட்டத்தின் பரிதி. அப்ப வட்டத்தின் உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஒரு வட்டத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மைய புள்ளியில இருந்து அதன் சம தூரத்துல ஒரு புள்ளியின் ஒழுக்கு வட்டம் எனப்படும். ஒரு மையத்திலிருந்து அதன் சம தூரத்தில் இயங்கும் ஒரு புள்ளியின் ஒழுக்கு வட்டம் எனப்படும். வட்டத்தின் நடுப்புள்ளி மையம் எனப்படும். மையத்திலிருந்து அந்த வட்டத்தின் ஏதாவது ஒரு விளிம்பை தொடும் புள்ளி, அந்த தூரம் ஆரை எனப்படும். ஒரு நேர்கோடு ஒரு வட்டத்தின் ஒரு புள்ளியில இருந்து மற்ற அந்த வட்டத்தின் மறுபக்கம்
உள்ள இன்னொரு புள்ளியை இணைக்கும் போது அந்த நேர்கோடு அந்த வட்டத்தின் மையத்தினூடாக போனால் அதன் தூரம் விட்டம் எனப்படும். ஒரு நேர்கோடு வட்டத்தின் விட்டம் மையத்துக்குள்ளாக போகாமல் வட்டத்தின் இரு பகுதிகளை தொட்டால் அந்த PQ இந்த உதாரணத்துல அதற்கு பேர் நான். ஒரு வட்டத்தின் பரிதியை காண்பதற்கு விட்டத்தை யூஸ் பண்ணலாம். விட்டத்தை யூஸ் பண்ணோம்னா πd அல்லாட்டி ஆரையை யூஸ் பண்ணலாம். ஆரைக்கும் விட்டத்துக்கும் உள்ள சம்பந்தம் 2r சமன் விட்டம் d. ஆகவே ஒரு வட்டத்தின் பரிதி πd, π தர விட்டம், ஓ 2πr, அதாவது 2 தர π தர ஆரை. அதே நேரம் நாங்க படித்தோம் அரை வட்டத்தின் அந்த வில்லின் நீளத்தை எப்படி காண்பது. முழு வட்டத்தின் வில்லின் நீளம் நாங்கள் πd அல்லாட்டி 2πr என்று சொன்னோம். ஆகவே அரை வட்டத்தின் நீளம் வந்து அரை தர 2πr, அதாவது πr அரை வட்டத்தின் நீளம். அரை வட்டத்தின் சுற்றளவு வந்து அந்த வில்லின் அரை வட்டத்தின் நீளம் πr சக 2r அல்லாட்டி ஒரு d அதன் விட்டம். ஏதாவது கேள்வி இருக்கா அதுல? நோ சார். ஓகே ஃபைன். அப்படி இல்லாட்டி இந்த வகுப்பை முடிப்போம். பரிதியை படிச்சுட்டு நாங்க அடுத்த கிளாஸ்ல இன்னொரு டாபிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு எப்ப அடுத்த மேத்ஸ் எக்ஸாம்? ஜனவரி சார். ஜனவரி சார். எல்லாரும் எடுக்கணும் சரியா? நல்லா மார்க்ஸ் எடுக்கணும் மேத்ஸ்ல. உங்களுக்கு Okay, sir. பேசிக் விளங்கிச்சா உங்களுக்கு எடுக்கலாம், நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம் சரியா? அப்ப நாங்க அடுத்த டாபிக் அடுத்த கிளாஸ்ல இன்னொரு டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிப்பீங்களா? ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே பாய். தேங்க்யூ. பாய் சார். தேங்க்யூ சார்.